நம்மளோட மட்டன் கீமா கறி பூரிக்கு, இட்லிக்கு, தோசைக்கு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். விருப்பப்பட்டவங்க ரைஸ் கூடயும் சேர்த்து சாப்பிட்லாம். பெஸ்ட் காம்பினேஷன் இஸ் ஃபார் பூரி அண்ட் இட்லி தோசை. மட்டன் கீமா மசாலாவுக்கு நான் இப்போ 150 grams ஆஃப் சின்ன வெங்காயம் எடுத்து உரித்து கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். நம்ம குக்கரை அடுப்பில் வச்சாச்சு. இப்போ அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆன பிறகு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதோட பச்சை வாடை போகணும், அதளவுக்கு வதக்கலாம். ஒரு 2 minutesல அது நல்லா வதங்கப்பட்டுரும். அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீமாவை சேர்க்க போகிறோம். நம்ம 1/4 கிலோ மட்டன் கீமா வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கப்பட்டோன்னே அது கூட இதை சேர்க்குறோம். சேர்த்து நல்லா எல்லாத்தையும் சேர்த்து வதக்கலாம். இதிலேருந்து கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். அதை நம்ம கீமாலேருந்து தண்ணி நல்லா விட ஆரம்பிச்சிச்சு. நம்ம எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலை, அதில் இருக்க தண்ணியே வெளியே வந்துட்டுருக்கு. இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ நமக்கு வேணுங்கிற மசாலாஸ் எல்லாம் இப்போ சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், அப்புறம் சாம்பாரும் மிளகாயும் கலந்த தூள் 1 ஸ்பூன். எல்லா மசாலாஸும் போட்டாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம இதில் 1 டம்ளர் தண்ணி சேர்க்குறோம். சேர்த்து வேக வைக்கணும். குக்கரில் ப்ரெஷர் குக் பண்ணணும். ப்ரெஷர் 10 minutes சிம்மில் வச்சு வேக வைக்க போகிறோம். 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டு இப்போ ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். மூடி வச்சு விசில் போட போகிறோம். இப்போ நம்ம மூடி குண்டு போட்டாச்சு. இப்போ ப்ரெஷர் வந்த உடனே, சவுண்டு வந்த உடனே நான் சிம்மில் வச்சு ஒரு 10 minutes வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். தேங்காய் ஒரு 1.5 முடி அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு ஒரு 4-5 எடுத்திருக்கேன். எல்லாம் சேர்த்து ஒன்றா அரைக்க போகிறேன். முந்திரி பருப்பு ஆப்ஷனல், உங்கள் விருப்பம்தான். வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணான்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். ஒரு 4-5 முந்திரி சேர்த்து தேங்காயும் அரைக்க போகிறேன். மட்டன் 10 minutes வெந்து இப்போ ரெடியாக இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்க்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்க்கணும். மட்டனில் இருக்க எண்ணெய்லாம் கொஞ்சம் நல்லா சைடில் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு 1 ஸ்பூன் உப்பு சேர்க்குறோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம்.
இது நல்லா கொதிக்கட்டும், மசாலாலாம் சேர்ந்து நல்லா வரட்டும். நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்கட்டும். கொதிக்க வச்சு சிம்மில் ஒரு 2 மினிட்ஸ் பாயில் ஆனோடனே கொஞ்சம் சிம்மில் வச்சு கொஞ்சம் கொதிக்க விடுவோம், மசாலாஸ் எல்லாம் சேர்றதுக்கு. உப்பு இன்னும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்ருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சுருந்தோடனே குழம்பு ரெடி ஆகிடும். நம்ம குழம்பு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும், அப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சாப்பிட்லாமா? நம்ம கொத்துக்கறி அல்லது கீமா கறி ரெடியாக இருக்குது. சாப்பிடுவோமா?